ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரெட்மி நோட் 15 ப்ரோ இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க, நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. இது பட்ஜெட் ஃபோன், ஒரு 20K செக்மெண்ட்டில் வரப்போகுதுங்க. இந்த ஃபோன் எப்படின்னு சொல்லி பார்த்துலாங்க. இந்த ஃபோனை அன்பாக்சிங் வந்து என்னென்னு சொல்லி பார்த்துலாங்க. பேக் கேஸ் இருக்குதுங்க, சிம் எஜெக்டர் இருக்குதுங்க, அடுத்தது 45 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் இருக்குதுங்க, கூடவே நம்மளுக்கு கேபிள் சார்ஜர் கேபிள் இருக்குது. ஓகேங்களா, இதுதான் இருக்குது. அப்புறம் மேனுவல் டூல்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்பிளேருந்து போயிடலாங்க. 6.8 இன்ச் நம்மளுக்கு AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 ஹெர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. 4000 நெட்ஸ் வந்து பிரைட்னஸ் லெவல் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, நம்மளுக்கு AMOLED டிஸ்பிளேனுங்காட்டி நம்மளுக்கு பிக்சர் குவாலிட்டி எல்லாமே நல்லா பார்க்குறக்கு நீட்டாகவும் இருக்குது, நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, அடுத்து 120 ஹெர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுனால நம்மளுக்கு மூவ்மெண்ட் ஸ்பீடு ஸ்க்ரோல் பண்ணுறது எல்லாமே நல்லாவே இருக்குது. கேம் விளையாடுறது கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. அடுத்தது பிரைட்னஸ் லெவல் 4000 நெட்ஸ் கொடுக்குறதுனால நம்ம வெளிச்சத்தில் ஃபோனை யூஸ் பண்ணும்போது கூட நம்மளுக்கு வந்து பிரைட்டாகவே தெரியுங்க டிஸ்பிளே வந்து. ஓகேங்களா, அதனால் வந்து டிஸ்பிளே நல்லாவே இருக்குங்க. அடுத்தது IP68க்கான வாட்டர் ஸ்டாண்ட் இருக்குது. தண்ணிகள் தண்ணிக்குள்ளெல்லாம் போட்டால் ஒன்றும் ஆகாது. ஓகேங்களா, 68 69க்கான வாட்டர் ஸ்டாண்ட் இருக்குதுங்க. 7.8 அந்த திக்னஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இதில் வந்து ப்ளஸ் பாயிண்ட்டுங்க டிஸ்பிளேவில். ஓகேங்களா, அடுத்து கேமரா பற்றி பார்க்கலாங்க. 50 MP வைட் ஆங்கிள் சென்சார் கொடுக்குறாங்க. ப்ளஸ் 8 MP அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. 4K வீடியோ 30 FPS ஷூட் பண்ணிக்க முடியும்னு இருக்கிறாங்க. OIS சப்போர்ட் இருக்குது. அதனால் வந்து எந்த ஸ்டேக் இல்லாமல் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா, நம்மளுக்கு கேமரா வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குதுங்க. அடுத்தது 20 MP ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா எடுக்கிறாங்க. 1080p 30 FPS ஷூட் பண்ணிக்க முடியுங்க. நம்மளுக்கு இந்த பட்ஜெட்டில் வந்து இதோட நல்ல பெட்டரான கேமரா வந்துடுச்சு. இல்லை எனக்கு ரெட்மிலேருந்து ஒரு ஓகேவாக இருந்தாலும் பரவாயில்ல, மற்ற நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் ட்ரை பண்ணலாங்க. அடுத்து பேட்டரி வந்து 7000 mAh பேட்டரிங்க. அது மேசிவான பேட்டரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 45 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுக்குறாங்க. 7000 mAh பேட்டரிங்காட்டி நம்மளுக்கு கண்டிப்பாக 2 நாள் நார்மல் ஸ்டேஜ் வந்து சார்ஜ் நிற்கிங்க. நம்ம நீங்கள் கேம் விளையாடுறீங்க அப்படின்னா 12 hours தாராளமாக நிற்கிங்க. ஓகேங்களா, அதை ஃபுல்ஃபில் பண்ண 45 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுக்கறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் குயிக்காகவும் சார்ஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க முடியுங்க. அடுத்தது 8GB RAM இருக்குதுங்க. 256GB இன்டர் ஸ்டோரேஜ் மொபைலும் இருக்குதுங்க. இது வந்து பேஸ் வேரியண்ட்டாக வரப்போகுதுங்க. இதோட ப்ராசஸ் MediaTek Dimensity 7400 அல்ட்ரா அப்படிங்கிற ப்ராசஸ்ங்க. இந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ்ன்னு சொல்லாங்க. ஒரு 20,000 22,000க்கு வரும்போது நம்மளுக்கு இந்த ப்ராசஸ் வந்து கொடுக்க நல்லா வர வைக்கத்தக்கது ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸ்ங்க. பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு AI ஃபீச்சர்ஸ் நிறையா கொடுத்துக்கிறாங்க. கூடவே நம்மளுக்கு IP68 69 கொடுக்கறனால 1.5 மீட்டர் ஆழத்தில் தண்ணிக்குள்ளே போட்டாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்கிறனால நம்மளுக்கு வந்து தண்ணிக்குள்ளே போட்டால் ஒன்றும் ஆகாது, மலத்துக்குள்ளே போட்டாலும் ஒன்றும் ஆகாது. ஓகேங்களா, அடுத்தது நம்மளுக்கு இதில் வந்து ப்ளஸ் பாயிண்ட்டில் பார்த்துலாங்க. வெயிட்டும் 195 கிராம் வருதுங்க. ஏன்னா தான் இருந்தாலும் ஒரு 1000 mAh பேட்டரி கொடுக்கனால ஒரு 200 கிராம்குள்ளே வரதுனால கொஞ்சம் ஒரு ஓகேவான ஃபீல் தரும். ஓகேங்களா, இதுக்கப்புறம் இதோட OSம் வந்து ஹைப்பர் OS, அவங்களோட ஓன் OS தான் கொடுக்குறாங்க. இதில் வந்து நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்ன, ப்ராசஸ் கொஞ்சம் நல்ல ப்ராசஸ் கொடுத்துக்கிறாங்க. பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குதுங்க. அடுத்து கேமரா கொஞ்சம் டீசெண்டாக இருக்குங்க. டிஸ்பிளே நல்ல டிஸ்பிளே. இந்த 3 நாள் நல்லாவே இருக்குதுங்க. நம்மளுக்கு இதில் பார்க்க வேண்டியதுன்னா MediaTek Dimensity 7400 கொடுக்கறனால கொஞ்சம் நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ். ஓகேங்களா, ஒரு கேம் கூட விளையாடிக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஓகேங்களா, அடுத்தது நீங்கள் எத்தனை பேர் ரெட்மி மொபைலேருந்து இந்த வீடியோ பார்க்குறேன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். ரெட்மி மொபைல் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த ஃபோன் வாங்குறவங்க கொஞ்சம் ஃபீட்பேக் தெரிஞ்சுக்கிட்டு. ஓகேங்களா, நல்லாத்தே இருக்குது, உங்களுக்கு எப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதில் எழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. இதோட ப்ரைஸ் வந்து 6+128GB இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து ஒரு 21,000 அந்த ரேஞ்சில் வரப்போகுதுங்க. ஓகேங்களா, இல்லை 8+ அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 8,256 அப்படி இல்லை 8,128 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 24,000 அந்த ரேஞ்சில் வர அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. 23,000 to அந்த 22,000 23,000 ரேஞ்சில் அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. ஓகேங்களா, நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.